வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்பு நடிக்கிற படம் உறுதியாகி இருக்க நிலையில அதை பத்தி பல இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஆக்டர் தனுஷ் வெற்றிமாறன் மற்றும் சிம்பு கூட்டணி பற்றி பேசியிருக்க வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் உருவாக்கின எல்சியூன்ற சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி டைரக்டர் வெற்றிமாறனும் வடச்சென்னை யூனிவர்ஸை உருவாக்க பிளான் பண்ணிருக்காராமா. வடச்சென்னை படத்துல தனுஷ் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல அமீரோட கேங்க மையமா வச்சு ராஜன் வகையாரா அப்படின்ற கதையை உருவாக்கியிருக்கேன்னு பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு வெற்றிமாறன். இப்ப அந்த ஸ்கிரிப்டே படமா எடுத்துட்டு வராரு. இந்த படத்துல ஆக்டர் சிம்பு ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த ராஜன் வகையாரா படம் மூலமா வடச்சென்னை யூனிவர்ஸ்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு சிம்பு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, முதல்ல சிம்பு தான் வடச்சென்னையில ஹீரோவா நடிக்க இருந்தாரு. 2012 ஆக்டர் சிம்புவை வச்சு வடச்சென்னை படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் வெற்றிமாறன். அதுல ஆக்டர் ராணா டகுபதியும் முக்கியமான கேரக்டர்ல நடிக்க இருந்துச்சு. ஆனா சில காரணத்தினால ராணா டகுபதியும் சிம்புவும் அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. இதுக்கடுத்து தனுஷை வச்சு வடச்சென்னை படத்தை எடுத்து வெற்றி கொடுத்தாரு டைரக்டர் வெற்றிமாறன். தற்போது ஆக்டர் தனுஷ் வடச்சென்னை பிரஸ் மீட்ல பேசியிருந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. பொல்லதான் படத்தை முடிச்சப்பவே வெற்றிமாறனும் தனுஷும் வடச்சென்னை படத்தை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ அது பெரிய பட்ஜெட்டா இருந்ததுனால தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடுகளம் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் வெற்றிமாறன் தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி நான் வடச்சென்னையை சிம்புவை வச்சு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தனுஷ் கண்டிப்பா இது நல்லா இருக்கும், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் வந்து வடச்சென்னை சிம்புவோட பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. சூப்பர் சார், டெஃபினட்டா ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணுங்க. அப்போ அமீர் நடிச்ச ராஜன் கேரக்டர் மாதிரி குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அதை பண்ண சொல்லி தனுஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது அன்புன்ற கேரக்டர் சிம்பு பண்றதாகவும் குமார்ன்ற கேரக்டர் 40 மினிட்ஸ் வரப்போகுது, அதை நீங்க பண்றதாகவும் தனுஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு பெருந்தன்மை இருக்கு, ஆனா அவ்வளவு பெருந்தன்மை இல்ல, ஆனா சாதாரண ஒரு மனுஷன் தான், எனக்கு இந்த கேரக்டர் பண்றதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், சார் எனக்கு பெருந்தன்மை இருக்கு, ஆனா அவ்வளோ பெருந்தன்மை இல்லை, நானும் சாதாரண மனுஷன் தான், அதனால எனக்கு அது உடன்பாடு இல்லை சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அது பண்ணல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழிச்சு சிம்பு கூட வடச்சென்னை படத்தை பண்ண முடியல, இதுக்கப்புறம் நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு வெற்றிமாறன் தனுஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் சிம்பு பண்ண வேண்டிய படத்தை பண்ணா சர்ச்சை ஆயிடும், அதுக்கப்புறம் பல கதைகளை பேசி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிட்டு இருக்கும் போது நான் விசாரணை படத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. ஒரு சில காரணங்களால அப்போ வடச்சென்னை அவங்க 2 பேராலையும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. சரி சார், நம்ம வேற பண்ணலாம். இப்போ வந்து ஏன்னா இப்போ சிம்பு பண்றதா இருந்து, இஃப் ஐ ரிமெம்பர் த ஈவெண்ட்ஸ் கரெக்ட்லி, இதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சிம்பு பண்ற மாதிரி இருந்தது. இப்போ இல்ல உடனே அதே ப்ராஜெக்ட் நான் பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் தப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட் பேசணும். சூதாடின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேசணும். இன்னும் 2-3 எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதுல எந்த கதையை வேணா எடுத்து உடனே ஷூட்டிங் போகலாம். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் தான் எல்லாமே. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு வெற்றி சார். அதுதான் விசாரணை. இதை தொடர்ந்து தனுஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2003 ஸ்டார்ட் பண்ண கதை சுத்தி என்கிட்டே திரும்பி வந்துருச்சு, ஒவ்வொரு அரிசிலையும் பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான் எனக்கு வடச்சென்னை வெக்கமே இல்லாம சொல்றேன், திரும்பி அந்த கதை என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. வடச்சென்னை ரிலீஸ் ஆகி 7 வருஷம் ஆனாலும் அதுக்கான கிரேஸ் இன்னும் குறையல. படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்ட்டு பல வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தாலும் எதுவுமே டேக் ஆஃப் ஆகல. ரீசெண்டா குபேர் ஆடியோ லஞ்ச்ல தனுஷ் பேசும்போது கூட வடச்சென்னை 2 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால ஃபேன்ஸ் எல்லாம் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில திடீர் ட்விஸ்டா சிம்பு கூட கூட்டணி வச்சிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். ராஜன் வகையாரா கதை மூலமா ஆக்டர் சிம்புவும் வடச்சென்னை யூனிவர்ஸ் உள்ள வந்திருக்காரு. இந்த படத்துக்கு கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்றாரு, ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக டெஸ்ட் ஷூட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதோட போட்டோஸ் எல்லாம் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுல டைரக்டர் நெல்சனும் கலந்துட்டு இருக்காரு. சோ இது மூலமா அவரும் இந்த படத்தில் நடிக்கிறதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து ஆக்டர் கவின் மற்றும் மணிகண்டனும் இதுல கேமியோ ரோல் பண்ண போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலை 2nd வீக் ஸ்டார்ட் பண்ண போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.